கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தாஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாஹாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் க்ரீன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு மிளகு எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா தக்காளி எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இந்த ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் நான் என்ன போடுறேன் அப்படின்னாக்கா, உப்பும் மஞ்சள் தூளும் நான் சேர்த்தே போட்டு அரைச்சிட்றேன் இந்த மசாலா கூட. ஓகேங்களா, அந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டு, சோம்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு, பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மட்டன்ஸோ, அந்த மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணியெல்லாம் வற்றி போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கு இல்லையா மசாலா, இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா நம்ம தண்ணி வற்றி போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், பக்கத்துலேயே நிற்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் மட்டன்லாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா மசாலா, இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றினது நான் கிளிப் எடுக்கலை. ஸோ எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். மட்டன் வெந்துருச்சு, இந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போதைக்கு எப்போவே வரணும் அப்படின்னா என்னையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.